கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மனுமிச்சம்பட்டியில் வந்து இந்த சைட் போயிட்டு இருக்கு. சார் வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் பல்லடத்துல வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கோம். ஓகே சார். எங்களது ஸ்ரீ ஓமா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேர். ஓகே சார். இந்த வந்து இது மனுச்சம்பட்டி பக்கத்தில் செட்டிப்பாளையங்கிற ஊர். ஓகே சார். செட்டிப்பாளையத்தில் இந்த மேக்னம் நெட்வேர் அவங்களோட கம்பெனி. ஓகே சார். இதில் உள்ள ஹாஸ்டலுக்காக பண்ணுறோம். ஓகே சார். ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் இந்த ரெட் கல்ல பண்ணான்னு ஒரு முடிவு பண்ணோம். ஓகே சார். அதுக்காக ஏன் வந்து இன்டர்லாக் வர சாய்ஸ் என்ன சார்? ஏன் இன்டர்லாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இல்லை, இது வரலும் அப்படி கட்டியிருக்கோம். இது இன்டர்லாக் ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்பெனிக்காரரும் ஆசைப்பட்டாங்க. ஓகே சார். அதுக்காக நான் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குது. ஓகே சார். இப்போ மற்ற கம்பெனிலாம் நீங்கள் என்கொயரி பண்ணி பார்த்தீங்களா இன்டர்லாக்ஸ் இது மாதிரி? பண்ணணும். டேரெக்டாக கேரளா போய் பண்ணணும். ஓகே சார். அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் கிடைச்சது. ஓகே சார். உங்களை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்களே கேரளா கூட்டு போய் கல் தயாரிக்கிறதுல டேட்டா காமிச்சிங்க. கல் நல்லா இருந்தது. ஓகே சார். அப்புறம் ஆர்டர் கொடுத்து நீங்கள் கல் வந்து வேலை முடிய கண்டிஷனில் இருக்குது. ஓகே சார். ஓகே. இப்போ நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் 12,000 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் நம்மகிட்ட கொடுத்தீங்க. இப்போ நம்ம 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து 22,000 இது வரைக்கும் நம்ம இறக்கியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நாங்கள் 22,000 கொடுத்துருக்கோம். ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எங்களோட லேபர் சப்போர்ட் இருக்குது. எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்க சார். உங்கள் சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க. உங்கள் மக்கள் எல்லாம் நல்ல மக்கள். அதே புகழ் அருமையான ஒரு பேசி வச்சிருக்கீங்க. நல்ல வேலை வாங்கியிருக்காரு, நல்லா கட்டியிருக்காங்க. ஓகே சார். எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்து தான் இருந்தோம். தெரியாம ஒரு வேலை கொடுக்குறோமே, எப்படி எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, சிறப்பான மக்கள் வச்சிருக்கீங்க. உங்களுடைய அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கம்பெனியும் நல்லா அணுகுமுறை பண்ணியிருக்கீங்க. என்ன கேட்டாலும் உங்க கம்பெனி டான் பதில் வருது. லோடு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. மற்ற இந்த இப்போ நீங்கள் 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார் ஒரு சில பேர் கேட்குறாங்க, இந்த கல் வந்து ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணலாமா, கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி யூஸில் நீங்கள் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பில்டர், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவங்க இது எப்படி சரி ஏற்றுக்கிட்டாங்க, அந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன். இது பல டிஸ்கஸ் போச்சிங்க. அப்படிங்கும்போது ஒரு இன்டர்லாக் பண்ணி பண்ணலாமே அப்படிங்கிற. நீங்க பட்ஜெட் வைஸ்க்காக வந்திருக்கீங்களா இல்ல இது ஒரு டிசைன் ஓரியன்டட்? டிசைன் ஓரியன்ட் வந்திருக்கேன். டிசைன் ஒரு பட்ஜெட் உங்களுக்கு பார்க்கல. டிசைன் ஓரியன்ட் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஓகே ஓகே சார். ஹாஸ்டல் தானே சரி. மத்ததுனா லோட் ஹெவி லோட் இருக்கணும். அதெல்லாம் இங்க தேவையில்லை. ஜஸ்ட் ரூம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஓகே சார். வேலையை சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற மெயின். வேலை சீக்கிரம் முடியுங்கிறத தன்மை. அது கீழே இருந்து பேஸ்மெண்ட் போட்டு எல்லாம் டைம் கியூரிங் பண்ணி இது அப்படி இல்லைங்க. எடுத்து அடிக்கிட்டு போனாங்கன்னா அவ்வளோ முடிஞ்சது. ஓகே சார். இப்போ நீங்க பேஸ்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பேஸ்மெண்ட் முடிஞ்சதுல இருந்து இப்போ எங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ அந்த ஒரு டைமிங் இப்போ எவ்வளவு, இப்போ இந்த வீக் முடிச்சிருவோம். அந்த ஒரு டைமிங் உங்களுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிட்டாங்க? அந்த ஒரு மாசத்துக்குள்ளே முடிச்சிட்டீங்க நீங்க. ஒரு மாசத்துக்குள்ளே முடிச்சிட்டீங்க. இதுவே நீங்க ஆலோ பிரிக்ஸ், நார்மல் ஃபிளாஷ் பிரிக், நார்மல் பிரிக் போனீங்களா? ஒரு 3 மந்த் ஆகும். 3 மாசம் ஆகும். 3 மாசம் ஆகும். ஓகே. அந்த ஒரு டைமிங்காக நீங்க இன்டர்லாக் சூஸ் பண்ணீங்க. ரெண்டாவது டிசைன் ஓரியன்ட். டிசைன் ஓரியன்ட் தான். மெயின் டிசைன் ஓரியன்ட். அப்புறம் வெளியில விசாரிச்சப்போ நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க ஓனர்களே அவங்களோட சாய்ஸ். ஓகே. வேற இடத்த பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது சரி இது என்னன்னா இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே சார். அவங்க ஃபாரின் பண்றாங்க. அவங்க வந்து அந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பாக்குறாங்க அவங்க. அப்போ அவங்களோட சஜஷன் அதை பார்க்கும்போது ரைட் இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களும் காமிச்சிருப்பாங்க. பையர்லாம் காமிக்கிறாங்க இந்த மாதிரி பில்டிங் வேணும் அப்படின்னு. அப்போ அதனால அவங்களும் ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி எங்கிட்ட வந்தாங்க. இந்த கிடைக்குமா கேட்டாங்க, இதை கட்ட முடியுமா கேட்டாங்க. கட்ட முடியும்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க அந்த கல் வாங்கி சாம்பிள் ஓகே பண்ணி, அந்த கல் நீங்க தான் கொடுத்துட்டீங்க. அந்த கல் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஓகே பண்ணி, ரெண்டாவது நம்ம கேரளா போன போய் அங்கே சாம்பிள் எடுத்து வந்து அதுவும் டபுள் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பா சார். வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஏதாவது ஒரு மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் ஏதாவது சொல்ல இருக்குங்களா? மைனஸ்னு ஒன்றும் இல்லை, ப்ளஸ் தான் போயிட்டு இருக்குது. ஆமாம் சார். கட்டி முடிச்சு இன்னும் எப்படி ரூம்ல டோர்லாம் போட்டு எல்லாம் போட்டு அந்த க்ளோஸ் ரூம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா அது இன்னும் 10-15 முடிஞ்சிடும். கண்டிப்பா. நீங்க அதே மாதிரியே சார் நம்ம கிட்ட நீங்க எந்த டவுட் இருந்தாலும் இதுக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கணும், எப்படி பிளம்பிங் பண்ணணும், பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ஒரு டீம் இருக்கு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அதாவது எங்ககிட்ட பிரிக்கு எடுத்தா போதும் பிசினஸ் முடியாது சார். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் இந்த பெயிண்டிங் அடிச்சு முடிக்கிற வரைக்குமே நாங்க கோஆர்டினேட் பண்ணி எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க எப்போ வேணாலும் நம்மள கனெக்ட் பண்ணலாம் சார். ஓகே. இன்னும் வர பில்டிங் அதே மாதிரி சிறப்பாக பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். கண்டிப்பா சார். இது இல்லாம காம்பவுண்ட் வால் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஓகேங்களா? உங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்கு காம்பவுண்ட் வால் தேவைப்பட்டாலும் நீங்க சொல்லுங்க, நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. காம்பவுண்ட் வாலும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்க வேணா பண்ணிட்டு இருக்கிறோம் சார். உங்களுக்கு இந்த சைட்டுக்கு காம்பவுண்ட் வால் தேவைன்னா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா
உங்களை கூப்பிடுறோம். கண்டிப்பா நம்ம சேர்ந்து அடுத்து கமெண்ட் பண்ணுவோம். பெரிய லெவலில் கமெண்ட் ஆகிட்டு இருக்குது, அதில் சேர்ந்து பண்ணுவோம். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி சார்.